Mami, 안녕하세요. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவந்தன் சகே. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேகேயோட 2 ஷார்ட் ஆங்கிரி ஹஸ்பண்ட் ஷார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த பாட்டுக்காக எல்லாரும் இங்கெல்லி வெயிட் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வியூ பண்ணிக்கோங்க. உங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்றது பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணா நீங்க தான் விளக்கும் போல உங்களோட ஹவுஸை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, தனியாக தான் இருக்கீங்க. இப்போலாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே உங்களை வந்து பழகிக்கிறீங்க. அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. வழக்கம் போல தான் எப்போவுமே ஜேகே லேட் நைட் வருவார், சம்டைம்ஸ் வரவே மாட்டார், உங்கள் கூட சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார். இப்போது 1.5 month ஆயிடுச்சு உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி. அப்பப்போ உங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுறது, சிரிக்கிறது, உங்களுக்குன்னு கொஞ்சம் லெவலாக கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. அது நீங்கள் வந்து அதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்குள்ள அடுத்தது ஏதாவது செஞ்சு உங்களை ஹர்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஹர்ட் ஆனாலும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச லைஃப் தான், ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ரொட்டீனாக உங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஒன் டே நீங்கள் உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஐ திங்க் நான் கத்துறேன்னு நினைக்கிறேன். இல்லை, வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை, இதுக்கப்புறமேட்டு நார்மல் வாய்ஸ்லேயே பேசுகிறேன். என்னாச்சுன்னு தெரியல, சடனாக கத்திட்டேன், சாரி. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் அப்படியே சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டையே அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் அப்படியே ஸ்டெப்புக்கு கீழே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த ரூமை பார்க்குறீங்க. இது வரைக்கும் அந்த ரூம்குள்ளே நீங்கள் போனதே கிடையாது. என்ன ரூம் அது? இவ்வளோ நாள் இருக்கும், இதை நம்ம நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸில் இருக்கிற மொத்த ரூம்ஸ்க்கும் இருக்கிற எல்லா கீயுமே ஒரு சாவி கொத்தில் தான் இருக்கும். அதுவும் ஜேகே உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த ரூம் கிட்ட தான் போகிறீங்க. அதில் ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பர் வந்து இந்த கீழே இருக்கும். ஸோ அதாவது அந்த நம்பர் இருக்கிற கீ தான் இதுக்கு கரெக்டான கீ, ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த நம்பர்லாம் பார்த்துட்டு கீயை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ரூம் ஓப்பன் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிறைய டஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாக்ஸாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே கிழிஞ்சு போன பால் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அந்த ரூம்குள்ளே போனாலே. ஏன்னா எல்லாமே ரொம்ப பழைய திங்ஸு, அதுவும் இல்லாமல் கிழிஞ்சது, உடஞ்சது, பிஞ்சு போனது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே வரீங்க. அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அதில் நிறைய புக்ஸு, டைரிஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதில் ஒரு டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஜேகேவோட டைரி தான். இப்போ தான் நீங்கள் அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டைரியை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஜேகேவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட அந்த பிக் தான். அதை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில், உங்கள் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல். நீங்கள் அடுத்த பேஜ் திருப்புறீங்க. அதில் அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் நடந்து இதோட 3 years ஆயிடுச்சு. என்னோட பேச்சு, என்னோட நடை, என்னோட ஹேர் ஸ்டைல், என்னோட காஸ்டியூம்னு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு விஷயத்தை தவிர. என்னால் அந்த இன்சிடெண்ட்லேருந்து இப்போ கூட வெளியே வர முடியல. என்னால் அதுக்காக முயற்சி கூட எடுக்க முடியல. ஒரு குழந்தை மாதிரி சுற்றி என் மனசும் மைண்டும் அங்கேயே தான் வந்து நிற்கிது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை விட்டு வெளியே வருவேன். கண்டிப்பாக என் லைஃப்லையும் ஜெயிப்பேன். அதுக்காக என்னோட முழு முயற்சியும் போடுவேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட கோலை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். அப்புறம்
அடுத்த பேஜ் திருப்ப திருப்ப ஜேகேவோட டெய்லி ரொட்டீன்ஸில் என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதை தான் அவர் எழுதியிருக்காரு. என்ன இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாரு இதில்? அதை பற்றி எதுவும் எழுதலையே. என்னவா இருக்கும்? இரு 3 years ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டைரி கிடச்சிதுன்னா அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே இன்னும் டீப்பாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அப்போது அந்த நீங்கள் தேடுற அந்த இயருக்கான டைரியும் கிடைக்குது. ஆனால் அது பாதி எரிஞ்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவுமே டைரியோட பாதி ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக பாதி எரிஞ்சு போயிருக்கு. அதில் சரியாக எதுவுமே தெரியல. அந்த டூ லைன்ஸ் மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஜேகே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார். இப்போ இருக்கிற மாதிரி அந்த கோல்டு ஃபேஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட ஸ்மைல். அதை விட ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. நீங்கள் ஷாக்கிங்காக அந்த ஜேகேவை பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பக்கம் பார்த்து யாரையோ ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சரியாக அந்த ஃபோட்டோ தெரியல. பட் பாதி எரிஞ்சதுனால நீங்கள் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்னும் டீப்பாக அந்த பாக்ஸ்குள்ளே சர்ச் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஜேகேவோட நிறைய திங்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அவர் குழந்தையில யூஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு பிடிச்சது, அவர் யூஸ் பண்ணது, அவர்கிட்ட இருந்து உடஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய பாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டைரியவும் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க வெளியில். அந்த டைரியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்குது. ஏன்னா பண்ணால் கண்டிப்பாக திட்டுவாருன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வம் தாங்கலை. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃபோனை எடுத்து அதில் ஜேகேவோட சேட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க என்ன சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாமா? இல்லை வேணாம். கோவப்பட்டாருன்னா இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாமா? இல்லை அதுக்கும் கோவப்படுவான். ஐயோ சரியான சைக்கோ புருஷனாக இருப்பான் போல இருக்கே. திட்டினா என்ன திட்ட போகிறான்? அறிவு இருக்கான்னு கேட்பான். மேனஸ் தெரியாதான்னு கேட்பான். வேற என்ன சொல்லுவான்? உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? எதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் டைப் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு அனுப்பதான் தைரியம் இல்லை. அனுப்பலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே இருக்குது. சரி அனுப்பி பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க. அனுப்பிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோனையே பார்க்குறீங்க. அது சிங்கிள் டிக் டபுள் டிக் ஆகுது. அவ்வளோதான். உங்களுக்கு பயத்தில் நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க அதை. ஐயோ என்ன உன் ஹார்ட் இப்படி துடிக்குது. ஒன்றும் இல்லை நல்ல வேலை அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிட்டோம். ஒரு வேலை பார்த்துருப்பானா? இல்லை டபுள் டிக் தானே காமிச்சது, ப்ளூ டிக்காக மாறல. ஓகே பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அவன் பார்க்காம எப்படி கேட்குறது? அவன்கிட்ட பேசினா தானே தெரியும் எப்போ வருவானே. என்ன பண்ணலாம்? மெசேஜ் போடலாமா இல்லை வேணாமா? நீங்கள் மறுபடியும் என்னங்க சாப்பிட்டீங்களா, பிஸியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறீங்க. அகைனும் டெலீட் பண்ணுறீங்க. இல்லை வேணாம். ஐயோ பார்த்தோன்னா இவ்வளோ தான் நான் செத்தேன். இப்போ என்னடி பண்ணுறது? இரு, நீ யாருக்கு மெசேஜ் பண்ணுற? அவன் புருஷன் தானே, இதுக்கு இப்போ இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிடுவான்? மிஞ்சி போனால் ஒரு அரை அவ்வளோதானே, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுறீங்க. அதை இன்னும் அனுப்பலை. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, பிஸியாக இருக்கீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, எப்போ வருவீங்க, அந்த மாதிரி டைப் பண்ணி வைக்கிறீங்க. அனுப்பலை. அதுக்குள்ளே இங்கே ஜேகே சைட்லேருந்து நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நைட்டு நான் வர லேட் ஆகும், 11 o'clock மேலே ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்துருச்சு. போச்சு, பார்த்துட்டான்.
ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டே நீங்க உங்க தலையில கைய வச்சுட்டு அந்த சேட்ட பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க ஜேகே தான் ஒரு ஸ்மைலோட அந்த மெசேஜ அனுப்பிட்டு அந்த சேட்டையே பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஆக்சுவலி பார்த்திருப்பாரு. அந்த ஃப்ரண்ட்லயே மெசேஜ் வரும் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அவர் பார்த்திருப்பாரு. பார்த்து படிச்சிருப்பாரு. நீங்க டக்குன்னு டெலீட் பண்ணதும் அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீங்க பயப்படுறீங்கன்னு அவருக்கு நல்லாவே புரியுது. நீங்க இப்படி பிஹேவ் பண்றது அவருக்கு ஒரு மாரி புடிச்சிருக்கு. பட் கோவம்லாம் இல்ல. புடிச்சிருக்கு. அவரு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே அந்த சேட்ட ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இப்போ அவர வொர்க்க தான் கன்டின்யூ பண்றாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க 10 மணி ஆகுது. சாப்பிட்டுட்டு ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே என்ன சொன்னாரு? 11:00 மேல ஆகும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இப்போ 10 மணி ஆயிடுச்சு. இப்போ ரெடியா ஜேகேக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, டைம் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க. அந்த டைம் நகரவே மாட்டேங்குது. இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? எப்போதும் டைம் போறதே தெரியாது. இன்னைக்கு என்ன நகரத்துக்கு கூட உனக்கு கஷ்டமா இருக்கா? என் புருஷன் ஒரு பக்கம் படுத்துறானா, நீ அதுக்கு மேல படுத்துற அப்படின்னு சொல்லி கடிகாரத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே சீரீஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே டயர்ல எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல உங்களுக்கே. அப்படியே தூங்கிடுறீங்க சோஃபால படுத்துட்டு. இப்போ ஜேகே தான் ஒரு 11:15 போல வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்த்தா லைட்ஸ் ஆன்ல இருக்கு. என்ன இவ? நான் அப்பவே தூங்க சொன்னேனே, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இங்க ரூம் டோருக்கு முன்னாடி வராரு. வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் உள்ளேருந்து யாரும் வராததுனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே ஸ்பேர் கீ போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. நேராக ஹாலுக்கு தான் வராரு. பார்த்தா டிவி ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. கிச்சன், ஹால் எல்லா இடத்துலையும் லைட் ஆனில் இருக்குது. பட் உங்களே பார்த்தா நீங்கள் சோஃபாவில் பேனு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவர் பேக்கை டேபிளில் வச்சுட்டு இப்போது டிவியை தான் ஆஃப் பண்ணுறாரு. ஜேகே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் குழந்த மாதிரி நல்லா காலை குறுக்கி வச்சு நல்லா குறுக்கி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இப்போது உங்கள் கிட்ட தான் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு பக்கத்தில் உட்கார்றாரு நீல் டவுன் பண்ணி. அவர் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். அவர் உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டிஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க, லாங் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. டிஷர்ட் பார்க்குறாரு. அது ஜேகேவோடது தான். அதை தான் போட்டிருக்கீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல. அது பார்க்கக்குள்ள அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களை அப்படியே தூக்கிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. போய் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ கீழே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து அவருக்கு ஃபுட்டு அவரே சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாமே சூடாக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க ஹாட் பாக்ஸில் போட்டு. அவர் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருப்பீங்க. அதையே பார்க்குறாரு. சிரிச்சுட்டு இப்போது நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டு அவர் சாப்பிட்ட பிளேட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு தான் வராரு. பார்த்தா மறுபடியும் நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பேபி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. குளூரில் குறுக்கிட்டு படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு என்னன்னு தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் உங்ககிட்ட வந்து பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. என்னன்னு தெரில, ஜேகேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க? என் கணக்கு தான் அப்படி தெரியறியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேராக படுக்க வைக்கிறாரு. நீங்கள் திரும்பி ஜேகே பக்கம் திரும்பின மாதிரி படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபேஸில் அந்த ஹேர் வந்து படுது. அதை லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கா என்? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. ஏன்டி என் லைஃப்பில் இவ்வளோ லேட்டாக வந்த? ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம்ல. நீ மட்டும் ஃபஸ்ட்டே வந்திருந்தனா எனக்கு அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. லைஃப்பில் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன். தனியாக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்.
என்னோட எல்லா கஷ்டத்துலையும் நீ என் கூட இருந்திருப்பல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பல்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏண்டி வந்த? ஸ்டார்டிங் ஒன்று ரொம்ப தப்பாக நினச்சிட்ட வயன். எங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டு. நீ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்லை. யூ ஸோ டிஃப்ரெண்ட், ஸோ ஸ்பெஷல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டி நீ. தினம் தினம் எனக்கு புதுசாக தெரியுற. என்ன மாதிரி ஒரு பர்சனெல்லாம் எந்த ஒரு பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டா. ஆனால் நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற. எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நீ எனக்கு தர. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வயன். ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் நான் உனக்கு நீ கொடுக்குற லெவலாம் வாங்கிக்கிறேன். ரிட்டர்ன் பேக் கொஞ்சமாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் ப்ராமிஸ் டி, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஜேகேவா மொத்தமாக உனக்காக நான் மாறிடுவேன். உனக்காக மட்டுமே வாழ்வேன். கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. நீங்கள் தான் பேனு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் நினச்சது என்ன, நீங்கள் பண்ணுறது என்ன, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே செஸ்டில் உங்கள் ஃபேஸ் இருக்குது. அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி ஏன் உட்காடுறீங்க? என்ன விடிஞ்சிருச்சா? ஐயோ பையன், தூங்கிட்டியா? பெத்திக்காரி பெத்திக்காரி, நீ நினச்சது என்ன, நீ பண்ணது என்னடி? சோஃபாவில் தானே படுத்திருந்தேன், இங்கே எப்படி வந்தேன்? ஒருவேளை இவர் தூக்கிட்டு வந்திருப்பாளோ? அச்சோ, ஒருவேளை என் மேலே கோமா இருக்காரா? நான் லைட்ஸ் எதுவும் ஆஃப் பண்ணவே இல்லை, டோர்ஸ் எதுவுமே க்ளோஸ் பண்ணலையே. ஐயோ, என் மேலே செம்ம கோத்தில் இருப்பார். காலையிலே வாங்கி கட்டிக்க போகிறேன். ஒயன் டைம் என்னாச்சு? ஐயோ, என்னது 7:30? செத்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் உங்கள் ஹேர் எல்லாம் பிடிச்சி பன்னு போட்டுக்கிட்டே அப்படியே கீழே தான் குடுக்குடுன்னு ஓடுறீங்க. ஓடி போய் கிச்சனை தான் பார்க்குறீங்க. பார்த்தா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இங்கே பார்க்குறீங்க ஜேகே உங்கள் ஜேகே பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே சிங்கில் போட்டிருப்பாரு. ஐயோ, நைட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு போய் தூங்கிட்டோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கார் போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு இப்போ நீங்கள் கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி அதில் மில்க் தான் பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகேக்கு காஃபிக்காக. இப்போது பரபரப்பா இப்போ மார்னிங் ஏதோ டிஃபன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இன்னும் 1/2 ஹவரில் ஜேகே ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துடுவார். அந்த டைமுக்கு ஃபுட் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார், இல்லைன்னா ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே இப்போ உங்களுக்கு பின்னாடி சைட்லேருந்து ஜேகே உங்களை கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. வயான் அப்படின்ற மாதிரி. ஜேகே சாரிங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நான் நல்லா தூங்கிட்டேன், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஜேகே, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா ஜேகே கிளம்பலை. அப்படியே தூக்க கலக்கத்தோடைய ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே வந்து நிற்கிறாரு உங்களுக்கு பேக் சைடு. எதுக்குடி 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? எங்கே ரெடி ஆகணும்? ஆஃபீஸ் போகலையா? இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஆஃபீஸ் போகலடி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இந்தாங்க காஃபி. எப்போ எழுந்த நீனு? அது 7:30க்கு. ஏன் அவ்வளோ சீக்கிரம் எழுந்த? இல்லை, எனக்கு தெரியாதுங்க நீங்கள் ஆஃபீஸ் போகலன்னு. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்கன்னா அதுக்கு தான் சாப்பிடாம போயிடுவீங்க, அதான் சீக்கிரம் எழுந்துட்டேன்.
வீட்டில் சாப்பிட்லன்னா என்ன, கேண்டீனில் போய் சாப்பிட்டு போல வயன். இல்லை, அது அவ்வளோ ஹெல்தி இல்லை. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே அகைன் ஒர்க் தான் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அப்படியே ஜேகே ஒன் சைட் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கோ, என்ன பண்ணாட்டே, என்னாச்சு உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை பார்க்குறாரு. என்னடி, எனக்கு ஒன்றும் இல்லையே. இல்லை, இன்னைக்கு ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபி வேணும். இந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கப்பில் காஃபி எடுத்து தான் கொடுக்குறீங்க. அவரும் அப்படியே காஃபியை வாங்கிட்டே அப்படியே போய் இப்போ சோஃபாவில் தான் உட்காந்து நியூஸ் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகே தான், என்னடி என்னை இப்படியே பார்த்துட்டு நிற்க போறியா, அங்கே ஃபுட்டு கருகுது பாரு அப்படின்ற மாதிரி திரும்பிலாம் பார்க்கல, டிவி பார்த்துட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஒச்சோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே குக்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இங்கே சிரிச்சுட்டே அவர் அகைன் அங்கே டிவி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ், ஒரு வழியாக நீங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் தான் ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னங்க, என்ன ஏன் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னதும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்கார்றாரு. இங்கே நீங்களும் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. வயன், என்ன ஜங்கோ, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டேன். எதை பற்றி கேட்குறாரு? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? எப்படி? நான் தான் தூங்கிட்டேனே, ஒருவேளை அந்த டைரி பார்த்துட்டாரா? இல்லையே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதே. ஒருவேளை ரேண்டமாக கேட்குறாரோ? இப்போ அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? என்ன சொன்னாலும் மாட்டிப்பிய வயன். இந்த மாதிரி புத்திசாலி புருஷனெல்லாம் எவன்டா கேட்டது? ஹலோ வயன். என்ன ஜங்கோ, ஒன்று தான் கேட்குறேன், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நைட்டு பார்த்தா என்கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வெயிட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். ஏதாவது இருக்கா என்ன? இல்லையே, ஒன்றும் இல்லையே. சரி சரி, இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கா? என்ன பிளான்? வெளியில் எங்கேயாவது போறியா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வெளியே போகலாமா? நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேவே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்கள் மவுத்தை தான் க்ளோஸ் பண்ணி விடுறாரு. என்னங்க பண்ணுறீங்க? வாயை மூடுறி, கொசு உள்ளே போய் குடும்பம் நடத்தி குட்டி போட்டுற போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் தான், என்ன சங்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே, எங்கே கற்றுக்கிட்டீங்க? எல்லாம் வாங்கிட்டு இருந்ததான். என்னது? அப்போ நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுத்தரேனா? ஆமாண்டி, நீ தான் கற்றுத்தர, அதில் என்ன சந்தேகம்? ஹலோ, நான் உங்கள்கிட்ட இப்படிலாம் பேசலையே. அப்படியா? நீ பேசாமல் வேறு யாரும் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறா? இல்லைனா மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதா? தெரியாதே. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வாயில் விரல வச்சாலும் கடிக்க தெரியாதுல்ல? ஆமாம், எனக்கு கடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பெட்டா 10 பிள்ளை பேத்துருவான், அதுவும் ஒரே பிரசவத்தில். எனக்கு ஒன்றுமே தெரியாதா? என்னது கேட்கல? ஒன்றும் இல்லை ஜங்கு. ஒன்றுக்கே தான் இங்கே வழி இல்லையே. ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை. யாருக்கு யாருக்கு வழியில? என்ன உங்கள் இஷ்டத்துக்குலாம் பேசாதீங்க ஜங்கு. என்ன என் இஷ்டத்துக்கு பேசுகிறேனா? ஆமாம், யாருக்கு இப்போ வழியில்? நான் சொன்னேன்னா எனக்கு வழி இல்லைன்னு. அப்படியா? ஆமாம், அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். யார் சொன்னேன் எனக்கு வழி இல்லைன்னு? அதான் தெரியுது. என்ன தெரியுது? எப்போ பார்த்தீங்க? என்ன தெரிஞ்சுது உங்களுக்கு? வயன், பார்ட்ஸ் நல்லா இருந்தால் என்ன பிரயோஜனம்? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமே, அப்போ தானே ப்ராடக்ட் க்ரோ ஆகும். என்ன 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 பர்ஃபார்மன்ஸ்? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல ஜங்கு. என்னப்போ உங்களுக்கு இருக்கப்ப காலையில் இப்படிலாம் பேசுகிறீங்க? காலையிலே இருந்து இப்போ என்ன உங்களுக்கு வெளியில் தானே போகணும்? அப்போல்லாமே நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்து ரெடி ஆகுங்க
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு போய் சிங்கில் போட்டு கொடுக்கணுன்னு ஓடிடுறீங்க ரூமுக்கு. ஜேகே போகிறவங்களே பார்த்து சிரிச்சுட்டு அவரோட ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் வந்து ரெடி ஆகுறாரு. இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டு காரில் தான் இருக்கீங்க. எங்கே போகலாம் ஏன்? எனக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை ஒரு மூவிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் ஜங்குக்கும் இப்போது மூவிக்கு தான் போகிறீங்க. எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சத்தியமாக எனக்கு முடியல, நான் தூங்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இந்த டயரில் அப்படியே தூங்கிட்டேன். இப்போது அலாரம் வச்சு எழுந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் தான் மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மூவிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போது உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு ஜேகே இப்போது டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்காரு. ஒரு வழியாக டிக்கெட்டும் வாங்கிடுறாரு. இப்போது ஜேகே தான் உங்ககிட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது சடனாக ஒரு பர்சன் மேலே ஹிட் ஆகுறாரு. சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பர்சனை பார்க்குறாரு. அது ஒரு பொண்ணு தான். ஹே ஜங்கு, நீ தானே அது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. நீ நீ நான் தான் ஷைலு, ஞாபகம் இருக்கா? நம்மெல்லாம் ஒன்றா ஸ்கூல் படித்தோமே. ஷைலு ஜங்கு, மறந்துட்டியா என்ன? அது 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 ஏ என்னடா ஆளே வேற மாதிரி மாறிட்ட. நல்லா இருக்கடா, எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஜோன் கம்பெனி, அதுவும் கம்பெனி தானா? இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்ன? உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுது இந்த பொண்ணு. ஆனால் ஜங்கு எதுவுமே பேசலை. ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் ஒரு மாதிரி ஃபியர் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காரு, ஸ்டாச்சு மாதிரி. எதுவுமே பேசலை. நீங்கள் தான் என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ காணுமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா ஜங்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. யார் அந்த பொண்ணு? இவர் ஏன் பேரஞ்ச மாதிரி நின்று அந்த பொண்ணையை பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மலாக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்னமோ ஸ்டில் டைம் ஸ்கிப் ஆக உங்களுக்கு எதுமோ அது நார்மல் டாக் மாதிரியே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இப்போ ஜங்கு கிட்ட தான் வரீங்க. ஜங்கு வயன், என்னாச்சு? யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. உங்களையும் அந்த பொண்ணையும் பார்க்குறாரு. ஹே, யார் இவ? ஓ ஒய்ஃபா? அழகா இருக்கா, ஆனால் இப்படி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏய், யார் நீ? இன்னும் வளர்ற? நான் வளர்றேண்ணா? என்ன ஜங்கு, என்னை பற்றி எதுவுமே தெரியாதா? என் புருஷனை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு. என்ன தேவையில்லாமல் இங்கே வந்து வளரிட்டு இருக்க? இங்கே பாரு பொண்ணு, நான் ஒன்றும் வளரலை, உண்மையை தான் சொல்கிறேன். தெரியாமல் வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட போலியே. நான் யாருன்னு உன் புருஷன்ட்டே சொல்லு. உன் புருஷன்ட்டே கேளு, அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜங்குக்கே ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் கேவலமாக பார்த்துட்டு போகிறா. உங்களுக்கு செம்ம கோவம். நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டே, எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறீங்க. ஜங்கு, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி நிற்கிறீங்க? யார் அந்த பொண்ணு? என்னாச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயன், எனக்கு தலை வலிக்குது, வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஜங்கு, மூவி இல்லை வயன், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போகலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஒரு மாதிரி எதையோ பற்றி டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ரொம்ப டென்ஷனாக எதையோ பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஆஃப்டர்நூனுக்காக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு அப்படியே உங்கள் ரூமில் உங்கள் பெட்டில் சோலே இல்லாத மாதிரி அப்படியே சேடாக உட்கார்றாரு. அவரோட நீஸை ஹக் பண்ண மாதிரி அவர் ஃபேஸை அவரோட நீஸ்குள்ளே புதைச்சிக்கிட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணி உட்கார்றாரு. அவருக்கு நிறைய வாய்ஸ் கேட்குது. ஹே, பார்த்தியா? உனக்கு நான் கேட்குதா? ஹே, இவனை பற்றி கேள்விப்பட்டியா? சி, இவனா? ஏய், உனக்கு வேறு வேலையே இல்லையா? அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ஸ் கேட்குது. அது எல்லாத்தையுமே அவர் இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவர் காதில் கையை வச்சுட்டு அப்படியே கத்துறாரு பயந்து. அந்த சத்தம் கேட்டு நீங்கள் கிச்சனில் இருந்திருப்பீங்க. ஃபாஸ்ட்டாக உங்கள் ரூமுக்கு தான் ஓடி வரீங்க. பார்த்தா ஜேகே காதில் கையை வச்சுட்டு கத்திக்கிட்டு அழறாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஜேகே கிட்ட வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ரொம்ப பயத்தில் இருந்ததுனால உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இல்லை, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, இல்லை அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி அழறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே, என்னாச்சுங்க? ஏங்க என்னாச்சு? சரி, ஓகே ஓகே, நீங்கள் அது இல்லை, நீங்கள் அது இல்லைங்க, இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டேப் பண்ணி கொடுக்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜேகே காம் டவுன் ஆகுறாரு. ஜங்கு, ஃபயன், நீங்கள் ஓகே தானே? ஆ, ஓகே தான். ஆஃபீஸ் போகணும். என்ன? ஆனால் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. இல்லை, ஆஃபீஸ் போகணும். சரிங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை, எனக்கு டைம் ஆச்சு வேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. நீங்கள் போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டு கீழே போகிறீங்க. கீழே போய் ஒரு பிளேட்டில் ஃபுட் தான் போட்டுட்டு இப்போ மேலே தான் வரீங்க. ஜங்கு ஒரு மாதிரி டவலோடு நின்றுட்டுருக்காரு. என்ன வேன்? இல்லைங்க, நீங்கள் கிளம்புங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணிடுறேன். நீங்கள் கிளம்புற வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வேண்டாம், நான் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பிளேட்டோடு நிற்கிற உங்களே ஜங்கு பார்க்குறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை என்ன எனக்கு வேணாம். இல்லைங்க, பரவாயில்ல, அதான் டைம் 2 o'clock ஆகிட்டுல, எப்படியும் கண்டிப்பாக பசிக்கும். நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக மதியம் சாப்பிட மாட்டீங்க. நான் அதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊட்டிடுறேன். ஊட்டுற அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போது ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஜேகேவும் அப்படியே வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக நீங்கள் ஃபுல் ஃபுட்டையுமே ஜேகேக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ தான் ஜேகேவே அனுப்புகிறீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ சொல்ல முடியாத ஒரு பெயின் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஃபைன், நைட்டு நான் வருவேனான்னு தெரில, எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. போகிற ஜேகே நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போது வழக்கம் போல தான் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உங்கள் டைமை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே அவர் ஒர்க்கெல்லாம் பார்க்கல. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது. அவர் அந்த ஒர்க்கும் எல்லாத்தையுமே
அவரோட ஒர்க்கில் தான் காமிச்சிட்டு இருக்காரு. அவரால் கான்சன்ட்ரேட்டடாக அவர் ஒர்க்கே பார்க்க முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார். இங்கே பிஏ கிட்டலாம் கடந்து கத்திட்டு இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 10 o'clock போல் யாரோ காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தது ஜேகே தான். ஜேகே பயங்கரமாக குடிச்சிருக்காரு. அவர் நிதானத்திலே இல்லை. அவர் ஒரு மாதிரி ஆஃப் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹயன் அப்படின்னு சொல்லி பொத்துன்னு வந்து உங்கள் மேலே விழுறாரு. நீங்கள் உங்கள் மேலே விழுற ஜேகேவை பிடிச்சிக்கிறீங்க. என்னாச்சுங்க? குடிச்சிருக்கீங்களா? ரொம்ப குடிச்சிருக்கேன். என்னாச்சு? உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என் மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு வயன். இப்போ என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுடி, என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவை கூட்டிகிட்டு போய் அவரை ட்ரெஸ் மாற்ற வச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு இப்போது பொறுமையாக அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் தான் கீழே வந்து பிளேட்டில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஃபீட் பண்ணுற உங்களையே ஜேகே அட்மியர் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் என்னாச்சு ஜங்கு? எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? பண்டாட்டி உங்ககிட்ட இது கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்காக சொல்லியிருக்கேண்ணா. எது? ஐ லைக் யூ. இது என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட எல்லாமே எனக்கு பிடிக்கும் வயன். இன்னும் சொல்ல போனா நான் நினச்ச மாதிரி இல்லடி நீ. மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ சுத்தமாக இல்லை. நீ வேறடி. நீ ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஸ்பெஷல் தேவதடி. என் லைஃப்பில் எனக்காக வந்து சங்க கூட தேவதை. உன்னை பார்க்கும்போது எனக்கு இது எதுவுமே தோணலை. ஆனால் உன் கூட வாழும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். இதெல்லாம் எப்போதுமே கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. இதெல்லாம் எனக்கு யாரும் பண்ணதே இல்லை வயன். இவ்வளோ லவ், இவ்வளோ கேரிங், என்னை புரிஞ்சுக்கிறது, எனக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எனக்காக ஒரு விஷயம் செய்யறது, இதெல்லாம் யாருமே எனக்கு செஞ்சதில்லை. எங்கள் அம்மாவை தவிர யார்கிட்டையும் அப்படி ஒரு லவ் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தாண்டி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வயன். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணி பயமாக இருக்கு வயன். எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. நான் எங்க உங்களை விட்டு போகணும்? என்னை விட்டு போக மாட்டேன்ல. நான் எதுக்கு ஜங்குக்கு உங்களை விட்டு போகணும்? எப்போதும் என் கூடவே இருப்பல்ல. என்னை விட்டு போக மாட்டேன்ல வயன். இல்லை ஜங்கு, நான் ஏன் உங்களை விட்டு போகணும்? நான் போக மாட்டேன்ல. போக மாட்டேன் ஜங்கு. புருஷன் கோபக்காரெல்லாம் இல்லடி. இப்போ கொஞ்ச நாளாக தான். புருஷன் ரொம்ப நல்லவன் தெரியுமா? அவன் ரொம்ப இன்னசென்ட். ஆனால் எல்லாருமா சேர்ந்து எனக்கு கேட்டவனை மாற்றிட்டாங்க வயன். ஜங்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஒன்றும் இல்லை பண்ணடி, ஏதோ பாதையில் வளர்றேன்.
நீ எதுவும் கண்டிக்காத. ஒன்றும் இல்லை. விடு விடு. சரி, இது கூட இது கூட நான் கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கையிலேருந்து அந்த எம்டி பிளேட்டை வாங்குறாரு. இல்லைங்க, நீங்கள் இருங்க, நான் போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே உட்கார வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. போகிற உங்களையே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்னோம் இல்லை, வேணும், என்ன தப்பாக நினைப்பேன், மாட்டேன் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் பிளேட்லாம் வச்சுட்டு மேலே வரீங்க. ஜேகே இப்போ உங்ககிட்ட வராரு. என்ன சங்கம், எனக்கு வேணும்டி, என்ன எனக்கு இப்போ நீ வேணும் அயன். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. முன்ன கூட கொஞ்சம் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச லவ் காமிச்சிட்டு இருந்தார். இப்போ அது கூட கிடையாது. சுத்தம் இப்போ பாரு கடுன்ட்டு தான் இருக்கார். உங்களுக்கு என்னென்னே புரியல, எதை பற்றி கேட்குறது, என்ன பண்ணுறது, ஜங்குக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எதுவுமே தெரியல. ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்க இப்போ நீங்கள். ஸோ இப்படி தான் ஒன் டே உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களோட பேரண்ட்ஸ் தான். அம்மா, அப்பா, வயன், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, உள்ளே வாங்க. என்னப்பா திடீர்னு? ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் மொபைல் எடுத்து ஜேகேவுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜேகேவுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜேகே கால் பார்க்குறாரு, ஆனால் அட்டென்ட் பண்ணல. ஃபோன் கட் ஆகுது. அகைன் கால் பண்ணுறீங்க. ஜேகே தான் ஒரு மாதிரி கோவமாக கால் அட்டன் பண்ணுறாரு. என்னடி ஒன்று பிரச்சனை, எதுக்கடி இப்போ நீ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற? ஜோக்கோ, இல்லை, அது வீட்டுக்கு அப்பா அம்மா வந்திருக்காங்க. யாரோட அப்பா அம்மா? என்னோட அப்பா அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? என்னை பார்க்கறதுக்காங்க, என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அங்கே சரி, வந்தாங்கன்னா உள்ளே கூப்பிட்டு சாப்பிடக்கூட பேசிட்டு அதுக்கு எதுக்கிட்ட எனக்கு கால் பண்ணு. சரிங்க, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பையன் எனக்கு அதை கேட்கலாம், பட் டைம் கிடையாது. சும்மா என் நிலைமை புரியாமல் டென்ஷன் ஏற்றாத, போனவை. என்னங்க, என்ன நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எதுக்கு? இல்லை, அப்பா அம்மா இருக்காங்க, அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல. நான் எதுக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும்? எனக்குலாம் அவசியமே இல்லை. திருவிழாமல் கடுப்பித்தாம ஃபோனை வையன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஃபோனை வச்சிடுறாரு. மூளை போகிற எப்போ பாரு ஏன் இழிச்சுக்கிட்டே இருக்கணும் இவனுக்கு. மனுஷன் நானேலாம் சனி முடிச்சோன்னே இவனை போய் தெரியாதாம கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ண ஃபோன் கால் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க, தோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க, வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஒரு மாதிரி பொறுப்பாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்போல்லாம் இல்லவே இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. பட் மேரேஜுக்கு அப்புறம் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப். இப்போ டைம் ஒரு 7:30 ஆகுது. நீங்கள் நைட்டுக்கு டின்னர் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி வாசலே பார்த்துட்டே அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, அப்படி தான் உங்களுக்கு திங்கிங்லாம் போயிட்டுருக்கு. இப்போது டைம்
ஒரு 8:30 ஆகுது. ஒரு வழியாக குக்கிங்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு கார் ஹாரன் சவுண்ட் கேட்குது. தெரிஞ்சிருச்சு ஜேகே தானு. ஒரு மாதிரி ப்ரைட்டு ஸ்மைல் உங்களுக்கு ஃபேஸில். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே வாசல்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜேகே நாக் பண்ணுறதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க. ஜேகே தான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஹாரன் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. என்னடி நான் நாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்? தெரியுங்க ஹாரன் சவுண்டை வச்சு நீங்கள் தானே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற போல். ரொம்ப நாள் கழிச்சு பேரண்ட்ஸை மீட் பண்ணல. இவ்வளோ நாள் ஒன்று ஜெயிலில் வச்சுருந்தேன்ல. ஐயோ நான் அப்படி சொல்லுங்க, வேறு எப்படி? அது வந்து அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, சிஸ்டர் கூட இருக்கா. அவங்க 2 பேருமே உங்கள் 2 பேரையும் பார்க்கல. ஏன்னா நீங்கள் நியூ கப்புள்ஸ், டர்ட்டி ரொமான்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. எங்கே இருக்காங்க? இல்லை. இந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் பேக்கு தான் கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. சரிங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகே தான் கோட்டு டைன்னு சொல்லி கழட்டி அதை அப்படியே உங்கள் மேலே போடுறாரு. ஃப்ரெஷ்ஷப் நான் கொஞ்சம் லேட் ஆகிக்கிறேன், நான் மாமாத்தையை பார்த்துட்டு அப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன். எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துருவா, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னதும் நீங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு இப்போது மேலே தான் போய் அதை வச்சுட்டு ஜேகேக்கு காஃபி தான் போட்டுட்டு இல்லை டீ தான் போட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக் தான், மாமா அத்தை வாங்க, எப்போ வந்தீங்க? காலையில் தான் மாப்பிள்ள வந்தோம். சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட கொடுத்தாளா? அதெல்லாம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் மாப்பிள்ள, நைட்டு தான் இன்னும் சாப்பிட்ணும். அப்புறம் எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நல்லா நிறைய பேசிகிட்டு இருக்காரு ஜங்குக். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போது நீங்கள் தான் டீனா, என்னக்கா இந்தா இதை கொண்டு போய் உங்கள் மாமாட்ட கொடு அப்படின்னு சொல்லி டீ தான் போட்டு கொடுக்குறீங்க. இப்போது டீனா தான் அதை எடுத்துகிட்டு போய் ஜேகேட்ட கொடுக்குறா. மாமா, ஏய் டீனா எப்போ வந்த? நானும் உங்கள் கூட தான் வந்தேன். காலேஜில் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது மாமா. எப்படி படிக்கிறீங்க மேடம்? நல்லா படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி டீனா கிட்ட கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறோம், நம்மக்கிட்ட தான் எரிஞ்சு விழுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இப்போது சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சே. ஜங்கு, ஏன்னா நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்குங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட்லாம். சரி மாமா, இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே எல்லோரும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் ஆயாச்சு. இப்போது எல்லாருமே உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசி அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஜேகே தான் உங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணி உங்களையும் சாப்பிட சொல்கிறாரு. இது ஆக்சுவல் எப்பயும் நடக்கிறது தான். பட் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சர்வ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் சர்வ் பண்ணி முடித்ததும் ஜேகே உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு அவரை சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதும் எல்லோரும் இப்போது அவங்கவுங்க ரூமுக்கு போயாச்சு. இங்கே நீங்கள் தான் உங்கள் பெட்ரூமில் தான் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஜேகே வழக்கம் போல் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் தான் ஜங்கு, என்ன ஜங்கு என்னடி அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் வைங்களேங்க, எப்போ பாரு அதே தான் வச்சு நோண்டிகிட்டே இருப்பீங்களா? ஊன்னு சொல்லு, வேணா ஒன்னே நோண்டுறேன். ஜங்கு என்ன, நாளைக்கு லீவ் போட முடியுமா? எதுக்கு? இல்லை வீட்லேருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்களே, அதுக்கு வெளில எங்கேயாச்சும் போகலாங்க. போகலான்னா போ, அதுக்கு எதுக்கு நான் லீவ் போடணும்? நீயும் ஆயா எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குடி, நான் அதை பார்க்கணும், எனக்கு டைம் இல்லை, நீ வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஜங்கு
என்ன வயன், ப்ளீஸுங்க, நீங்களும் வாங்க, எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம். வயன் புரிஞ்சுக்கோ, டென்ஷன் ஏற்றாத. எப்பவுமே சொன்னால் புரிஞ்சுப்ப, இன்னைக்கு என்னடி இவ்வளோ அடம் பிடிக்கிற? அதான் அடம் பிடிக்கிறேன்னு தெரியுதுல, வந்தா என்னவா? இரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பிஏக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண அவர் அரை தூக்கத்தில் இருந்து, சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் சார்? நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஷெட்யூல் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வரலன்னா கூட நானே மேனேஜ் பண்ணிடுவேன் சார். சரி ஓகே, நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரமாட்டேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ சரியா? அப்புறம் அந்த மீட்டிங்க்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன், வீட்டில் வந்து வாங்கிட்டு போ. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேகே ஃபோன் கால் கட் பண்ணுறாரு. ஐயோ தேங்க்யூ ஸோ மச் அங்கு அப்படின்னு சொல்லி ஜேகே ஹக் பண்ணுறீங்க. போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்களே ஜேகேவும் தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட என் பண்ணிக்கிறேன். சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. செகண்ட், இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேர்டு, எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் ஃபோர்த், என்னோடய வாய்ஸ் ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு. ஆனாலும் ஸ்டில் நான் இந்த ஸ்டோரி, அதாவது இந்த ஷார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னமும் இந்த ஷார்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். என் தூக்கம் வந்துச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். Bye, Amis. Annyeong.